வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் உதயா சவுதி அரேபியாவிலேருந்து. அதாவது கடந்த 2 நாட்களா விஜய் 108 சீட் வின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, பல கட்சிகள் பல பதிவுகள அவங்களோட வலையொலியில பதிவிடுறாங்க. அந்த மாரி நம்ம நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் அவங்க எல்லாருமே ஒரு மோட்டிவேஷ்னலா ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கனிம வள கொள்ளைகள், அதாவது திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த மாவட்டத்தில மலைய வெட்டிட்டு எடுத்துட்டு போறாங்க பார்த்தீங்களா? அது போராட்டம் பண்ணி அத தடுத்து நிறுத்தியிருக்கிறத பத்தி பாசிட்டிவா போடுறாங்க. இதெல்லாம் போடும்போது அவங்களோட கஷ்டத்தையும் போடுறாங்க. நாங்க மக்களுக்காக உழைக்கிறோம். ஆனா மக்கள் அதுக்கான அங்கீகாரத்த தரமாட்றாங்கன்ற ஒரு கவலைய அவங்க தெரிவிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த மக்கள் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் தெரிவிப்பாங்க. அதே மாரி இன்னொரு குற்றச்சாட்டும் வைக்கிறாங்க. இப்போ ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, தென்னகம் அவரோட வீடியோல பார்த்தேன் நானு. என்னன்னா, அதாவது இவிஎம் மிஷின பத்தி பேசும்போது, இவிஎம் மிஷின் சந்தேகம் எல்லாருக்கும் ஒரு காமனா வருது. எனக்கே வந்ததுங்க. அதாவது விஜய் சிபிஐ ஆஃபீஸ்க்குள்ள இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு வெளிய வரும்போது, என்னடா இது ஏதோ ஒரு பார்ட்டிக்கு போயிட்டு வெளில வர மாரி ஹாய்ன்னு எல்லாருக்கும் வணக்கம் கை காமிச்சு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா வெளில வரப்ப, ஏதோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வைப் அவர்ட்ட இருக்கு இதுல அப்படின்னு அப்பவே எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. ஆனா இருந்தாலும் நம்ம அதனால இன்டீரியரா போயிட்டு நம்ம பேசவே முடியாது. ஸோ அதுக்கான எப்படி சீமான் அண்ணா அதிகாரம் எவ்வளோ வலிமையானது அப்படின்னு சொல்கிறாங்களோ, அதே மாதிரி நம்ம படித்து வேலைக்கு போய் ஜாயின் ஆகிறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல அதிகாரம், அதாவது கவர்மெண்ட் ஜாபில் நம்மளோட பிள்ளைகள், அதாவது நேர்மையாக நம்ம வளர்த்து அவங்க நேர்மையான ஒரு வழியில் அந்த வேலையில் அப்பாயின்மெண்ட் ஆகி உள்ளே போயிட்டு ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கும்போது, அந்த மாதிரி ஒருத்தர் உள்ளே நடக்கிற விஷயங்கள் வெளியே சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் இப்போ சகாயம் ஐஏஎஸ் நான் ஒரு நியூஸில் பார்த்தேன். அதாவது சகாயம் ஐஏஎஸ் திருச்சியில் விஜய் அவர் நிறுத்த போகிறதா, அது உண்மையா இல்லையான்னு தெரியாது. ஆனால் உண்மையாக இருந்தால் உண்மையிலேயே ஆதரவு. அது சாதாரண ஒரு குடிமகனா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஐயோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் செம்மல சூப்பர்ல அப்படின்னு தோணுச்சு. அப்படி ஒன்று நடந்துன்னா உண்மையிலேயே ரொம்ப வாழ்த்துக்கள். அது நடக்கலைன்னு வச்சிங்களேன். இன்னொன்று நான் சொல்லிடுறேன். இங்கே காங்கிரஸ் இருக்குது பார்த்தீங்களா, கேரளாலாம் அவங்க வின் பண்ணியிருக்காங்க. அப்போ இவிஎம் மிஷின்றது ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் இல்லை ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு வித்தியாசமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதுவும் டவுட்டாக இருக்குது. ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயம் உண்மைங்க. சென்னை சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், என்னோட சொந்தத்துலேயும் சரி என்னோட நண்பர்களையும் சரி அவங்க எல்லாருமே ஒரு என்டிகே மேலே ஒரு பிரியன்றது இல்லை. ஆனால் பல்லாவரம் நான் போயிட்டு வந்தேன். அங்கே பார்க்க சொல்ல ஒரு அலை இருந்தது. அதே மாதிரி நிறைய வலையொலியில் நம்ம சிவசங்கரன், கார்த்திகா, இந்த மாதிரி நிறைய பேர் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. உண்மையிலேயே நேர்மையானவங்க. அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கல. டிவிகேல வின் பண்ணவங்க நிறையா பேர் பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கும் அந்த இடத்துல ஓட்டு விஜய்க்காக போட்டாங்களே தவிர்த்து அந்த இருக்க எம்எல்ஏக்காக போடலை. அது என்னோட கருத்து மட்டும் இல்லைங்க. அது விஜயோட கருத்தும் சரி, பல பேரோட கருத்தும் சரி. உண்மை அதுதான். ஆனால் அவங்க ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க தமிழ் மக்கள். அதை நம்ம எப்படி சொல்கிறது, இவிஎம்ன்ற ஒரு வார்த்தையில் முடிச்சிட முடியாது. ஏன்னா நான் என்னோட பார்வையில் நான் பார்க்குறேன், மற்றவங்க பார்வைன்றது வேறு. இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. ஒரு புது அரசாங்கம் அமைய போகுது. அந்த அரசாங்கம் அமைஞ்சதுன்னா, அதாவது இன்னும் மெஜாரிட்டி வரல, அமைஞ்சதுன்னா அவங்க என்ன செய்ய போகிறாங்க, ஏன்னா அவங்க சொன்ன வார்த்தையெல்லாம் செய்ய முடியுமா? தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட லோன் பேஸ், அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் வாங்கின கடன் பார்த்திங்கன்னா 10 லட்சத்துக்கு மேலே இருக்குது. இப்போது 10 லட்சம் கோடிக்கு மேலே இருக்குது. இது அதிகமாகுமா கம்மியாகுமா, அது ஒரு கேள்வி இருக்குது. அப்போது எப்படின்னா அரசாங்கம் நடத்துறதுக்கான தகுதி இருக்கா இல்லையான்றதும் தெரியும். ஸோ அப்போ இதே வலையொலியில் நம்மளை மாதிரி ஆட்கள் அதே டிவிகே மெம்பர்ஸை பார்த்து கேள்வி கேட்கலாம். அப்போ என்ன பதில் சொல்லுவாங்க? அதே மாதிரி அசிங்கமாக பேசுகிறத தவிர்த்துட்டு தர்க்கமாக, அதாவது கேட்ட கேள்விக்கு பதிலை நம்ம கொடுத்தா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான மேனரில் நம்ம பேசினா இன்னும் பெட்டராக இருக்கும். அடுத்து இந்த பாலிடிக்ஸுன்றது ஒன்று அடுத்த லெவலுக்கு போகும். ஒரு டிஎம்கே ஏடிஎம்கேவே தவிர்க்கணும் நான் என்னோட ஒப்பீனியன். அதை தூக்கி போட்டுட்டு புதுசாக ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட்டில் இப்போது தருவாங்களா இல்லையான்னு தெரியல, அந்த மாதிரி ஒரு ஒப்பீனியனில் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா கேள்வி கேட்டால் தான் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். அவாய்ட் பண்ணி ஒதுங்கி இருந்து நம்ம சாதிக்க முடியாது. இந்த இடத்துல நம்ம இறங்கி வேலை செஞ்சு தான் ஆகணும். சில விஷயத்தை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி அவதூறு பரப்புகிறாங்க பார்த்தீங்களா, ஆதாரமற்ற அவதூறு. அவங்களுக்கு கவர்மெண்ட், அதாவது அரசாங்கம் சரியான தண்டனையும் தரணும், ஒரு சட்டத்தை எடுத்துகிட்டு வரணும். இவங்கள மாதிரி வலையொலியில் ஆதாரமே இல்லாமல் ஒரு மெசேஜை போட்டுட்டு அதனால் சில பேர் பாதிக்கப்படுறது உண்மை. அவங்க
சமூக கருத்தை பதிவிடுறாங்க. ஆனால் சில பேர் வந்துட்டு வாண்டட்லி வந்துட்டு ஒரு ஒரு விஷமித்தனமாக வந்துட்டு வேலையை செஞ்சு மற்றவங்களோட லைஃப்பை வந்துட்டு டெஸ்ட்ராய் பண்ணி ஒரு மக்கள் சேவை செய்யறதுக்குன்னு வரவங்களையும் வந்துட்டு அசிங்கப்படுத்தி அவங்க பேரையும் வந்துட்டு கெடுத்து இந்த மாதிரிலாம் நடக்கிறத தவிர்த்தா நல்லதாக இருக்கும். அதுக்கான ஒரு சட்டத்தை எடுத்துகிட்டு வரணும். ஒருத்தவங்க மேலே குற்றச்சாட்டு எடுத்துகிட்டு வந்தால் அந்த குற்றச்சாட்டை நிரூபிக்கணும். அதை நிரூபிக்கலைன்னா அவங்களுக்கு தகுந்த தண்டனை தரணும். நீ இதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. இல்லை இன்னொரு நியூஸ் சேனலில் சொன்னாங்க அதை வச்சு நான் பேசுகிறேன் அப்படின்னு இல்லாமல் கோர்ட்டில் இருக்க ஜட்ஜ்மெண்ட், அதாவது அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு தான் நம்ம வந்துட்டு பின்னாடி பேசணும். இல்லையா உங்ககிட்ட ஆதாரம் ப்ரூஃப் எல்லாம் இருந்தால் மட்டும்தான் பேசணும். அதாவது பொது சேவைக்கு வந்தவங்க ஒரு நல்ல பொறுப்பில் இருக்கிறாங்கன்னா அந்த விஷயத்தில் அவங்க பதில் சொல்லி தான் ஆகணும். பதில் தரலையா மக்களுக்கான அதாவது சந்தேகத்தை வந்து அவங்க தீர்த்து வைக்கலையா, அப்போ அவங்க மக்கள் தகுந்த பாடத்தை புகட்டணும். எப்படி புகட்டணும்? அவங்க எங்கே வருவாங்க? கடைசியாக வர இடம் வந்து ஓட்டு. அந்த ஓட்டிங்கில் வந்துட்டு அவங்களுக்கு போடாமல் இப்போ எப்படி நாம் தமிழர் கட்சியை நீங்கள் ஏதோ ஒரு காரணத்தால் அவங்களுக்கு இந்த ஒரு சரியான பாடம்னு சொல்கிற அளவுக்கு இல்லை, அந்த மாதிரி பாடத்தை புகட்டினீங்களோ அந்த மாதிரி வருங்காலத்தில் வந்துட்டு இப்போது டிஎம்கே அதிமுகவுக்கு புகட்டின பாடத்தை விட நீங்கள் சீமானுக்கு கொடுத்த மாதிரி, சீமான் அவருக்கு கொடுத்த மாதிரி இந்த டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் கொடுத்துருந்தா ரொம்ப திருப்தியாக இருந்திருக்கும். ஏன்னா அவங்க தான் இதுக்கு முன்னாடி ஆட்சி ஆண்டாங்க, அவங்க தான் நிறையா விஷயத்தை தவறு பண்ணாங்க. ஆட்சியிலே வராத சீமான் என்ன பண்ணார் தெரில. அவர் ஒரே ஒரு விஷயத்தில் விஜய்ன்ற ஒரு ஃபேக்டரில் அவர் விழுந்துட்டாங்க. மக்கள் வந்துட்டு கம்ப்ளீட்டாக அந்த சைடு போயிட்டாங்க. ஓகே, பார்ப்போம் ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்றது. ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் திரும்ப சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உதயா ஃப்ரம் குரு சிஷ்யா.